கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கலகலப்பாக வர காத்திருக்கிறது கல்லூரி கலாட்டா. கல்லூரி கலாட்டாவில் இன்று நாமக்கல் பிஜிபி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து மாணவ கண்மணிகளை சந்திக்கிறார் கோடை பண்பலையின் அறிவிப்பாளர் மோகன். நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இது உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 இருந்து அழகான காலை பொழுது. ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை ஆச்சு அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய மாணவ செல்வங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அழகான நிகழ்வு நடைபெறும். அழகான இடத்துல இருந்து அழகான நிகழ்வு நடைபெறுவதை நீங்க அழகாக கேட்டு ரசிக்க போறீங்க. அதுவும் ஒரு அற்புதமான இடத்துல இருந்து. பிரதானமாக வாழ்க்கையில பயணத்துல நம்ம போயிட்டு இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் வேகத்துல தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வேகத்துக்கு நடுவுல போகிற போது அப்படி அழுங்காம திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அழகான இடம் தான் இருக்கிறது நாமக்கல் போகக்கூடிய பிரதான நெடுஞ்சாலை. அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இருந்துதான் இன்றைய தினம் நம்மளுடைய கொடைக்கானல் பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி உங்களுக்காக வலம் வர காத்திருக்கிறது. எங்கிருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம சூழ்நிலை ரொம்ப அழகா சொன்னாங்க. நாமக்கல் பிஜிபி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருந்துதான் இன்றைய தினம் நம்மளுடைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கிறது. அதாவது பொதுவா சொல்லுவாங்க, எப்பவுமே பொண்ணுங்க தான் சவுண்ட் சார், நாங்கெல்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க சார், பின்னாடி அமைதியா இருக்கிறோம் சார், எங்களை பேச சொல்லாதீங்க சார். தம்பி ஏதாவது பேசுவீங்களா? பேசிடலாம் சார். அதையும் தலையாட்டி தான் சொல்றாங்க, 10 பேர்ல ஒருத்தர் தான் சொல்றாரு. ஆனா பொண்ணுங்களா அப்படி இல்ல சார், நீங்க மைக்க மட்டும் கொடுங்க, போகும்போது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது ஸ்பெசிபிகேஷன் நாங்க எழுதி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரா இருக்கிறாங்க. சரி நண்பர்களே, என்றுதான் கொடைக்கானல் பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை நீங்க அற்புதமாக கேட்டு ரசிக்க காத்திருக்கிறீங்க. நாமக்கல் பிஜிபி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருந்து நம்ம தோழிகள் இருக்கிறாங்க, பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கிருபாஸ்ரீ சார். கிருபாஸ்ரீ, ஏமா கத்தும் போது நல்லா கத்துன, பேசும்போது அமைதியா பேசுற? அது அப்படிதான் சார், தனியா கேட்டா அப்படிதான் சார். எல்லா ஸ்டாஃபும் சுத்தி நிக்கிறாங்க சார், நீங்க பாட்டுக்கு 1 மணி நேரத்துல போயிருவீங்க, எப்படி சார் அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க சார். என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஏடிஎஸ் சார். அது என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார். ஓ அப்படியா, அதுக்கு பேரு என்ன படிப்பீங்க? அதுவா சார், ப்ரோக்ராம்லாம் படிப்போம் சார், என்னன்னு எங்களுக்கே தெரியல சார். சார் இருங்க சார், நாங்களும் அதுக்கு தான் சார் டிசைன் ஆயிட்டு இருக்கிறோம். பொறுங்க சார். அப்படிங்களா? எந்த இயர் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் சார். அப்படியா? அப்ப கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். நம்ம போக 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 நம்ம உலகத்துக்கே நம்ம டெக்னாலஜி கொடுத்துடலாம். எந்த ஊர்மா நீங்க? கரூர் சார். கரூர்ல நீங்க படிக்கிறீங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க? அந்த கறி ஜோக் சொல்ல போறேன். ஆனா ஒண்ணுமா, அந்த கரூர்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா பேசுறீங்க பாத்தியா, உலகத்துல யாருமே நம்ப மாட்டாங்க. அங்க பாருங்க, அவங்க கிட்ட பேசுற. அடுத்தது சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுங்க சார். வாய்ப்பாடு, அதுலதான் எல்லா லெட்டரும் இருக்கும். தப்பு சார். போஸ்ட் ஆபீஸ் சார். ஓஹோ, அந்த வேலை வேற இருக்கா? கேலண்டருக்கு பிடிச்ச பழம் எதுன்னு சொல்லுங்க. கேலண்டருக்கு பிடிச்ச பழம்? எங்க வீட்டு கேலண்டர் சாப்பிடாது. எங்க வீட்டு கேலண்டர் சாப்பிடு சார். அப்படியா? என்ன சாப்பிடும்? டேட்ஸ் சார். அப்போ உங்க வீட்டுக்கு வர மாட்டோம், கவலைப்படாதீங்க. வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வரணும், காசு கம்மியா தான் இருக்கு. அப்புறம் சின்சான் வாயில வந்து அடிக்கடி தையல் போடுறாங்களா, ஏன்? அவரு வாயில தையல் போட்டா ஏன் போடுறாரு? எங்காவது வாய் கொடுத்து புண்ணாக்கிக்கிறாரோ? ஏன்னா அவன் தான் வாய்க்கிளிய மாதிரி பேசுறானே. ஏமா, இது சின்சான் மட்டும் தானே சொன்னேன், என்னை பத்தி எதுவும் சொல்லியே? உங்களை எப்படிதான் சொல்லுவேன், சின்சான் சார். சின்சான் சார், அந்த பையன் நல்லா காமெடியா பேசுவான் சார், நீங்க பேச மாட்டீங்க அப்படிங்கிறீங்களா? முடிச்சிட்டீங்களா? சரி, இப்போ உங்களை பத்தி கவுண்டர் கொடுத்த உங்க தோழி கிட்ட பேச போறோம். உங்க பேர் சொல்லுங்க. ஹரிணி சார். ஹரிணி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க விஸ்வநாத்புரியில இருந்து வரோம். நீங்களும் கரூர் தானே? அப்போ ஆமாங்க சார். ஓ, கரூர் இனம் பிரியாம சொல்லி கொடுக்குறீங்க, புகழ் பாடுறீங்க. ஆமாங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? நாங்க வந்து பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஆமா, பிஎஸ்சியா பிஇயா எதிர சேர்த்து விட்டாங்க அப்படின்னு. சரிம்மா, என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு வாழ்க்கையில? சார் நல்ல ஒர்க் போகணுங்க சார். ஆனா நல்லா ஒர்க் போகணும், என்ன ஒர்க்னு தெரியல. சரி, என்ன சொல்ல போறீங்க? சார் நான் வந்து கவிதை சொல்ல போறேன். என் மூச்சுக்கு 300 தடவை நீ சாருன்னு கூப்பிடும் போது தேன் வந்து பாயுதுமா, சொல்லுமா. நட்பு மேகம் அல்ல, கலைவனுக்கு அது அன்னையின் அரவணைப்பு. தட்டி கொடுக்கும் நண்பன் இருந்தால் வேதனை கூட சாதனையாகும். புன்னகை ஒன்றே போதும் நண்பர்களை சேர்மிக்க, புதைத்து போகும் வரை தொடர்ந்து வரும் நல்ல நட்பு. பதட்டத்திலான தப்பா படிப்பீங்களோ? அப்படித்தானே? ஆமாங்க சார். விடுங்க சார், ஃப்ளோல விடுங்க சார், பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. பவதாரணி. பவதாரணி, முன்னாடி வாங்க. பவதாரணி, பாட்டு பாடுவீங்களா? ஆமாங்க சார். யார் பாட போறீங்க? நானும் சரிகான்ற ஒரு சரிகா பொண்ணு. அந்த பொண்ணு யாரு? இவங்களா? உங்க பேர் என்ன? சரிகா சார். பாத்தீங்களா, சரிகா யாருன்னு கேக்குறோம், நானும் சரிதா தாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஏடிஎஸ் சார், ஃபர்ஸ்ட் இயர். அது என்ன? ஏஎன்டிஎஸ். ஓ, ஏஎன் அண்ட் டிஎஸ்.
டிஎஸ்ஆ? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓ, அது வேற ஒண்ணு சேர்ந்து இருக்குது அதுல. ஏஐ இல்லாம அது வேற இருக்கா? ஓ, புது புது படிப்பா படிக்கிறீங்க இப்ப இருக்கிற பொண்ணுங்களா. சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க? பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். எப்படி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா நீங்க? முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. முன்னாடியா? ரெண்டு பேரும் ஒரே ஊரா? இல்லைங்க சார், ஒரே ஸ்கூலுங்க சார். ஒரே ஸ்கூல்? என்னடா இது, ஒரே ஊர் இல்ல ஆனா ஒரே ஸ்கூலா? குழப்பமா இருக்கே. சரி விடுங்க, நம்ம நிகழ்ச்சியில பாட்டு கேட்போம். நல்ல பாட்டு பாட போறாங்க, பாடுங்க பாடுங்க. காம்ப தேடும் குழந்தையா உன்ன தேடும் சிறு பசியில கோடி பேரில் உன்ன மட்டும் அறிவேனே தொழுகிற மொழியில பேரன்பு போல எதுமில்ல நீ போதும் நானும் ஏழை இல்ல அழகா அழகா குயிலாவே உன் தோளில் அழகி அழகி இது போதும் வாழ்நாளில் ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் ஆழ்கடல் நான் பார்க்கிறேன். ஆறு கடல் நீங்க பாத்தீங்க, தண்ணி ஓடுறத நாங்க நம்பணும். பாருங்க எவ்வளவு அழகா பாடுறாங்க அப்படின்னு கை தட்டுறாங்க. வணக்கம், முந்த பேர் சொல்லுங்க. யுவராணி. யுவராணி. ஓ சரி, வாங்க யுவராணி. எந்த ஊருக்கு நீங்க யுவராணி? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கரூர். கரூர் தானா? என்ன எல்லாம் கரூர் குரூப்பாவே நிக்கிறீங்க வரிசையா. சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் விடுகதை சொல்ல போறேன். ஓ சொல்லுங்க. புதன்கிழமை தான் கேப்ப, நீங்க திங்கக்கிழமையா? வா கேட்கலாம். நான் பார்த்தால் அவள் பார்ப்பாள், நான் சிரித்தால் அவள் சிரிப்பாள், அவள் யார்? இது ஒருவேளை அம்மா அப்பா இருப்பாங்களோ? என்ன எப்ப பார் கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு நடிப்பாங்களோ? நோ சார், கண்ணாடி. சாரி பாஸ், எங்க பசங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது, அதனால நாங்களாம் பாக்குறது இல்ல. விட்டுருங்க, அது உங்க சப்ஜெக்ட், நீங்களே வச்சுக்கோங்க. அடுத்தது மேலே மேலே செல்லும். பாத்தீங்களா, இதுக்கு மட்டும் பசங்க கை தட்டுறானுங்க. எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாங்க பாருங்க. சொல்லுங்க. மேலே மேலே செல்லும் ஆனா கீழே வராது, அது என்ன? ஒருவேளை விண்வெளோகத்துல தூக்கி எறிஞ்சிருப்பாங்களோ? நோ சார், வயது. நாங்க 15 வயசு ஆகுது இப்போ வரைக்கும், அதனால எனக்கு அது தெரியாது பாஸ். நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவனே அள வைப்பேன், அவன் யார்? வெங்காயமா? கரெக்ட் சார். தினமும் ஒரு கிலோ உரிக்கிறோமா? தெரியாம இருக்குமா நீங்க? சரி, ரொம்ப நன்றி. நெருங்கில இது உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில இப்ப நம்ம பாட்டு கேட்க போறோம். என்ன பாட்டு கேட்கலாம்ப்பா? அரண்மனை 4ல இருந்து அச்சச்சோ சாங் வேணும் சார். அச்சச்சோ, பாட்டெல்லாம் ரொம்ப தெளிவா கேட்க போறாங்க. இப்ப நம்ம கேட்கலாம். தொடர்ந்து 103.7 மெகாஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கிறோம் கொடைக்கானல் பண்பலை 100.5 இருந்து. இது கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி. இன்னைக்கு எங்க இருந்து வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நாமக்கல் டிஜிபி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்துல இருந்தா வளம் வந்துட்டு இருக்கு. சத்தம் போடுவாங்கன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இப்ப நம்ம பசங்கிட்ட பேச போறோம். ரொம்ப அமைதியான பசங்க, நல்ல பசங்க, பேசவே மாட்டாங்க, கேள்வி கேட்டாலும் பேச மாட்டாங்க. சொல்லுங்க தம்பி, உங்க பேரு? மதன்குமார் சார். மதன்குமார், என்ன படிக்கிறீங்க? பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா? அது என்ன பண்ணுவாங்க சார்? இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க மிஷினரிஸ் பத்தி படிக்கிறது. ஓ, மிஷின் எல்லாம் ஆப்ரேட் பண்றது அந்த மாதிரி. அதெல்லாம் ரொம்ப பெரிய இருக்குமே. அந்த அளவுக்கு மிஷின்ஸ் எல்லாம் பார்த்து படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்காதா? அப்படியே இல்லைங்க சார், கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நல்ல கோர்ஸ் சார். படிக்கிற பசங்க ஈஸியா இருக்கு, உங்களை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். அதனால வேணாம் சார் அப்படிங்களா? என்ன சொல்ல போறீங்க மதன்குமார்? ஸ்டோரி சொல்ல போறோம். சொல்லுங்க. சொந்த கதையா, சோக கதையா? நான் கொஞ்சம் மோட்டிவேட் ஆன கதை. ஓ, நீங்க மோட்டிவேட் ஆன கதையா? ஓ சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஒரு ஊர்ல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பாத்தீங்கன்னா +2 படிச்சுட்டு இருக்கான். +2 படிக்க சம் இஷ்யூவால அவனால படிக்க முடியாம போயிடுது. அவன் படிக்க முடியாம போயிட்டு கொஞ்ச நாள் 12th முடிச்ச உடனே ஒர்க் ஜாயின் பண்ணிடுறான். அவன் ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறான், நம்ம இப்படியே ஒர்க்லயே இருக்க முடியாது, நம்ம படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு திரும்ப ஒர்க் ஒரு 1 இயர் போயிட்டு திரும்ப காலேஜ் ஜாயின் பண்றான். காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு படிச்சதுனால அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளா ஃபேஸ் பண்றான். ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி எப்படியும் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறான். இப்போ நல்லா ஒரு ஜாப்ல இருக்கான் சார். இது கதை மாதிரி தெரியல, எங்கேயோ நடந்ததை பார்த்து சொன்ன மாதிரியே இருக்கு. ஆமா சார். உண்மையா சார்? அப்படியா? சரி, இப்ப அது மாதிரி நீங்களும் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என் கதை தான் சார். ஏங்க உங்க கதை தானா? சரி சரி, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க்கையில நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்? எஜுகேஷன் சார். கண்டிப்பா கல்வி மட்டும்தான் வாழ்க்கையில ஒருத்தர் எப்பொழுதும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். சென்றமிடமெல்லாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய அதுவாக தான் இருக்கும். மதன்குமார், எதிர்காலத்துல என்ன ஆகணும் ஆசை உங்களுக்கு? சார் டாக்டர் ஆகணும் கனவு சார். இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன். மெடிக்கல் ஃபீல்ட்ல டாக்டர் எங்களுக்கு எடுத்து வேலை செய்யணுங்கிறீங்களா? ஆமா சார். சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. அதுல என்ன படிக்கிறீங்க? சார் கம்ப்யூட்டர் பத்தி படிப்போம். கம்ப்யூட்டரை பத்தி படி? ஆமா சார், கம்ப்யூட்டர் பத்தி தான் படிப்போம். அதனால சார் பேர் வச்சிருக்காங்க, இல்லைன்னா மெக்கானிக்கல் வச்சிருக்க மாட்டாங்களா? ஆமா சார். சரி, என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, பரவாயில்ல, தெளிவா இருக்கிறீங்க. என்ன சொல்ல போறீங்க? கவிதை சொல்ல போறேன். சொல்லுங்க. பெண்ணே கண்ணாடி அதிக நேரம் பார்க்காது, கண்ணாடி உன்னை காதலித்திடும்.
ப்ரோகிராம்னு சொன்ன உடனே விடிய விடிய உட்காந்து வாட்ஸ்அப்ல தேடி இந்த கவிதை எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படியா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாது என்ன சிக்கல் அப்படின்னா, நல்ல கவிதை எழுத தெரிஞ்சவங்களுக்கு சொல்றதுக்கு தெரியாது, சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு எழுத சரியா வராது. உங்களுக்கு சொல்ற திறமை இருக்குது, அதனால இப்ப கவிதை எழுதுனா தம்பிகிட்ட கொடுத்துருங்கப்பா, அவர் சொல்லிடுவாரு. நீங்க என்ன வேற என்ன சொல்ல போறீங்க? சார் இன்னொரு கவிதை சொல்றேன் சார். என்ன பேரா இருக்கும்? எனக்கு அதுவே கவிதை மாதிரி இருக்குன்னா பக்கம் என்ன பேரா இருக்குன்னு தெரியலையே. போகும்போது தம்பிகிட்ட தனியா கேட்டுக்குவோம். உங்க பேர் சொல்லுங்க. பி தீபன் கார்த்திக் சார். தீபன் ராஜ். நீங்க என்ன படிக்கிறீங்க? தீபன் கார்த்திக் சார். தீபன் கார்த்திக் என்ன படிக்கிறீங்க? சிஎஸ்சி. சரி, என்ன சொல்றீங்க? காதல் கவிதை. அன்புக்கு 1000 அர்த்தம் உண்டு, ஆனால் உன் பெயர்தான் அதற்கு மெய் அர்த்தமாகும். ஓ, அழகு. அவ்வளவுதானா? இருங்கப்பா, எங்க எழுதி வச்சிருந்த கூட பசங்க ஒருத்தர் இல்லையா? எழுதிலாம் வைக்கல சார், மனசுக்குள்ள எழுதி. மனசுக்குள்ளே எழுதி. என்ன புரட்டி பாத்தீங்களா? ஞாபகம் வந்துச்சா வரலையா? வரலைங்க சார். எப்படி சார் வரும்? சூப்பர் விஷயம் மாதிரி எல்லாரும் கேமரா வச்சுட்டே முன்னாடி நிக்கிறாங்க. பயமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறாரு. சரி, யோசிச்சு வைங்க, நான் தம்பிகிட்ட பேசிட்டு வரேன், அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லிடுவோம். உங்க பேர் சொல்லுங்க. ஒரு பதட்டம் தான் சார், வேற என்ன? பதட்டம் தான், ஒரு ஓட்டமும் வேணாம். வாங்க சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க? சார் நான் பிசிஎஸ்சி தான் சார். சரி, என்ன சொல்ல போறீங்க? கவிதை சார், அம்மா பத்தி. உலகம் என்பது ஒரு நாடக மேடை, அதில் நடிக்க தெரியாத ஒரே உதவு அம்மா. ஏங்க அழகா சொல்றீங்களே, ஹைக்கு மாதிரி இருக்கு. நீங்க எழுதுனீங்களா? இல்ல சார், இப்பதான் யூடியூப்ல பார்த்தேன். பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிற ஒரு மனப்பாங்கு இருக்குல்ல. பரவாயில்ல, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. உங்க நண்பர்கிட்ட பேசுவோம். உங்க பேர் சொல்லுங்க. கிருத்திக் ராஜாங்க சார். கிருத்திக் ராஜா. என்ன ரெண்டு பேரா வச்சிருக்கீங்க சார்? ஒரே கிளாஸ்ல ஒரே மாதிரி 4-5 பேர்லாம் இருக்குங்க சார். அதனாலயா? கம்மி சார். கம்மியா? இப்ப யாராவது மிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பேரை சொல்லி தப்பிப்பீங்க? சார் ராஜான் இருக்கு, ராஜன் இருக்கு, ரோசன் இருக்கு சார். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரெண்டிங்ல சொன்னா தப்பிச்சிடலாம். ஆமாங்க சார். பரவாயில்லையே, நான் படிக்கும் போதெல்லாம் அப்படி வைக்கலப்பா, அதனாலயே நாங்க மாட்டிக்கிட்டோம். இப்பதானே சார் இப்படி எல்லாம் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வரலைங்க இல்லைங்க சார். பரவாயில்ல சார், பழைய புதுசா அட்மிஷன் போட்டு சேர்ந்துருவோமா? சேர்ந்துடலாம் சார். வாங்க சார். சொல்லி தருவீங்களா நீங்க? சொல்லி தராம என்னங்க சார்? சரி, ரைட். உங்க என்ன சொல்ல போறீங்க? ஊரு மாறவா உன் வாசல் வந்து உயிர் தூவவா, மனம் வீசிடும் மலராகவா, உன் கூந்தல் மீது தினம் பூக்கவா, கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக, உனை கண்டேன் கனிந்தேன் கலந்தேனே, அட உன்னுள் உறைந்தேனே, இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே, உன்னை என்றும் மறவேனே, கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பாடல் பாடி இருக்கிறாரு. 2 மெகாஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கிறது கோடை பண்பலை. இது கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. நாமக்கல் பிஜிபி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருந்து தான் நம்மளுடைய தோழிகள் கிட்ட எல்லாம் நம்ம பேச போறோம். எனக்கு வளருதுமா, நீ ஏமா பாக்கப்படுற? உங்க பேர் என்ன சொல்லுங்க? நிஷாந்தினி சார். நிஷாந்தினி. என்ன படிக்கிறீங்க? பி பயோமெடிக்கல் இன்ஜினியர். அப்படியா? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திண்டுக்கல் சார். திண்டுக்கல் இருந்து தினமும் வருவீங்களா? இங்கே ஸ்டே பண்ணி? தினமும் வருவேன் சார். தினமுமா? எப்படிமா இவ்வளவு தூரம் வர்ற? கஷ்டமா இல்லையா? இல்ல சார். சார், நல்ல விஷயம் இருக்குன்னா எத்தனை கிலோமீட்டர் வேணா போகலாம் அப்படிங்கிற. ஆமா சார். சரி, என்ன சொல்ல போறீங்க? கவிதை சார். அப்பா அப்பான்னு தலைப்பெழுதி கவிதை எழுத உக்காந்தா கண்ணெல்லாம் கலங்குது, கவிதை எங்க வருகுது. சின்ன வயசுல எனக்கு சின்ன அடி பட்டாலே நீ துடியா துடிப்ப, உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப. நீ வாழ்க்கையில ஓடாத ஓட்டம் இல்ல, படாத பாடு இல்ல, எடுத்து சொல்ல யாரும் இல்ல, படிச்சு பட்டங்கிட்டோன்னு இது வாங்கினது இல்ல, பரம்பரை பணக்கார இல்ல, வெட்டி பந்தா உனக்கு இல்ல, வெட்டித்தனமா உன்னை ஒரு நாள் நான் பார்த்ததில்ல, ஆனா நல்ல துணி போட்டதில்ல, ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல. சம்பளமா நீ இருக்க, பக்குவமா நான் இருந்தேன், பந்தாவா நான் இருக்க, அடிச்ச பந்தாட்டம் நீ பிறந்த, வாழ்க்கையில என்னை பத்திரமா பாத்துக்க, படாத பாடு நீ பட்ட, அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அடுத்துதான்னு சொல்றேன். அருமைங்க, ரொம்ப அழகா இருக்குது. உங்க பேச்சு துணி அழகா இருக்கு, தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. திண்டுக்கல்காரங்கன்னா அப்புறம் சும்மாவா? மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க? இந்துமதி. 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 இந்துன்னு கூப்பிடுவாங்களா, மதியம் கூப்பிடுவாங்களா? இந்துன்னு கூப்பிடுவேன். இந்துன்னு கூப்பிடுவாங்க. சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் கவிதை சொல்ல போறேன். கீழும் மேலுமாய் மேலும் கீழுமாய் திரும்ப திரும்ப படித்தும் புலப்படவில்லை, மேகங்களுக்குள் மறைந்து வெளிவரும் நிலவை போல் நீ எழுதிய கவிதையும்.
அலங்கரிக்கப்பட்ட பொய்களில் உயிர் துறக்கிறது அறியப்படாத உண்மை. அழகுங்க. நல்லா தமிழ் பேசுறீங்களே. இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல தமிழ் உச்சரிப்பு இருக்கிறது. அரூர்காரங்கிறத காட்டுறீங்க அடிக்கடி. உங்க பேர் சொல்லுங்க. ஓவியா சார். ஓவியா, சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? கவிதை சார். அம்மா 3 எழுத்து கவிதை சொல்லச் சொன்னால் சொல்வேன் அம்மா என்று. என்னை முதலில் பார்த்து ரசித்தவளும் நீயே, அடிப்பவளும் நீயே, உணவை தட்டில் வைத்து மிரட்டுபவளும் நீயே, உறவும் போது என்னை அரவணைப்பவளும் நீயே, ஆளான போது முத்தமிடுபவளும் நீயே, துன்பம் எனும்போது துணையாக இருப்பவளும் நீயே, வெற்றி எனும்போது தள்ளி நின்று ரசிப்பவளும் நீயே, வளர்ந்த போதும் என்னை குழந்தை என நினைப்பவளும் நீயே, வாழும் வரை என்னை நெஞ்சில் சுமப்பவளும் நீயே. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் அம்மா நீயே எனக்கு மகளாய் பிறக்க வேண்டும். ஏனென்றால் இப்பிறவியில் நீ என்னை நெஞ்சில் சுமந்தாய், அடுத்த பிறவியில் நான் உன்னை நெஞ்சில் சுமக்க விரும்புகிறேன். அம்மா லவ் யூமா. அம்மா பேர் என்ன சொல்லுங்க? காயத்ரி. காயத்ரி அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுறோம். ரொம்ப அழகான கவிதைகள் இருக்காங்க உங்க பொண்ணு. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரியதர்ஷினி சார். பிரியதர்ஷினி, என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஐடி. ஐடி படிக்கிறீங்களா? ஐடி படிச்சுட்டு வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு ஆசை? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். என்ன சார் ஆக முடியும்? உங்களை மாதிரி மைக்கு பிடிக்கிறதுக்கு என்ன அப்ப சான்ஸ் கொடுப்பீங்களான்னு கேக்குறீங்களா? வரும். அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா நீங்களும் ஆர்ஜே ஆகிடலாம். ஆயிரம். சரி, நீ எப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் பாட்டு பாட போறேன். என் உயிரினில் வலித்திடும் அழகினி, என் இதயத்தில் அமர்ந்திடும் அரசினி, என்னுடனில் நதியாயோடும் உதிரம் நீயடி, என் சிரிப்பினில் கவிதைகள் கலங்குதே, உன் மொழிகளில் இசைகளும் தோற்குதே, உன் இருவிழி மின்னல் ஏந்த வானம் ஏங்குதே. புது பாட்டா இருக்குது. என்ன பாட்டுமா அது? ஹையான் லவ் சார். அப்படியா? புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. ஒண்ணு உங்க மைக்கு கொஞ்சம் வளர்த்துது சார். மைக்கு வளர்த்துதா சார்? ஆமா சார். ரொம்ப அழகா பாடினாங்க. உங்களுக்கு நன்றி சொல்லிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வேற நிறைய வச்சிருப்பாங்க போல இருக்கு. கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்களா எல்லாருக்கும்? சாக்லேட்டா சார் வாங்கி தருவேன். சாக்லேட்டா? எனக்கு ஏதோ மிச்சம் இருக்கு. வாங்கி தரேன். சாரி சார், எல்லாம் தீர்ந்துருச்சு சார் அப்படிங்கிறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. சபியா. சபியா, என்ன படிக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். சரி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் மதுரை அருப்புக்கோட்டையில இருந்து. மதுரை அருப்புக்கோட்டையா? அருப்புக்கோட்டை மதுரை மாவட்டத்துக்குள்ளே வருது? ஆமா சார். அப்படியா? விருதுநகர் பக்கத்துல. விருதுநகர் அருப்புக்கோட்டையா இல்ல மதுரை அருப்புக்கோட்டையா? எப்படி வேணாலும் சொல்லலாம் சார். வச்சுக்கோங்க சார். மொத்தத்துல எங்க ஊர் அருப்புக்கோட்டை. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐடி கார்டு கண்டா நம்புறீங்களா? சரி, சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? நான் அம்மாவை பத்தி ஜென்ரலா பேச போறேன் சார். இப்போ நம்ம கேஜிஎஃப் படத்துல சொல்ற மாதிரி தாயை விட பெரிய சக்தி வேற எதுவுமே கிடையாதுதான். அது வேணா உண்மைதான். ஏன்னா அம்மாங்கிற ஒரு 3 எழுத்து தான் இந்த உலகத்துக்கு உயிரை கொண்டு வருது. அம்மா மட்டும் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கொண்டு வரது இல்ல, விலங்குகள் பறவைகள்னு எல்லாமே இந்த உலகத்துக்கு உயிர் கொண்டு வருது. அம்மா பத்தி பேச நினைச்ச உடனே வார்த்தைகள் கூட மறந்து போகுதுன்னா அந்த அளவுக்கு அற்புதமானவள் அம்மா அப்படின்னு சொல்றீங்க. அருப்புக்கோட்டைக்காரங்களாச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி உங்களது வருகைக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம பசங்க கிட்ட பேச போறோம். பசங்க ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. யார் கை தட்டுறா? 4 பேர் கை தட்டுறாங்கப்பா. உங்க பேர் சொல்லுங்க. பழனிவேல். பழனிவேல், எங்க இருந்து வரீங்க? நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? நான் முதல் டைம் இப்போ நாமக்கல் வரேன். நாமக்கல் இந்த பிஜிபி காலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தங்க மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா காலேஜ் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன சொல்ல போறீங்க? நான் தத்துவம் சொல்ல போறேன். தத்துவத்தை மடிச்சு பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார் தம்பி. 24 நேரமா கூட வச்சிருப்பாரு. சொல்லுங்க. மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும். முடியாது என எதையும் விட்டு விடாதே, முயன்று பார் எல்லாம் முடியும். புகழ்ந்தால் மயங்காதே, இகழ்ந்தால் தளராதே, இதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாதே. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி துரத்தி கொண்டே இருக்கும். கடந்து போ, இல்லை கண்டுக்காம போ, அவ்வளவுதான் வாழ்க்கை. இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம், நம்பிக்கையை இழக்காம இருந்தா. ஹைலைட் அதாங்க, கடந்து போ இல்ல கண்டுக்காம போ. சும்மா போட்டு வளர்த்திட்டு இருக்காதீங்க சார் வாழ்க்கை அப்படிங்கிறீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஜி பிரவீன் சார். பிரவீனா? ஏன் பிரவீன் ரொம்ப மகிழ்ச்சியா சிரிப்பா இருக்கிறீங்க? என்ன காரணம்? எப்பயுமே அப்படிதான் சார். எப்பவுமே அப்படிதான் இருப்பீங்களா? அழுகிறது, சோகம் அந்த மாதிரி உணர்வுகள் எதுவுமே வராதா? அதெல்லாம் வராது. சரி, ரொம்ப சந்தோஷம். அப்படியே இருங்க. என்ன சொல்ல போறீங்க?
எதுவுமே கேட்கல சார். நான் எங்க சார் என்ன சார் சொல்றது, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, ஊரு வேற எல்லாத்திட்டையும் கேட்டீங்க, ஏன்ட்ட சரி சொல்லுங்க, நீங்க எந்த ஊருக்கு? அமெரிக்கால இருந்து வரேன்னு சொன்னா நம்ப போறீங்க. சரி ஆண்டிப்பட்டினாவது சொல்லுப்பா. சார் ஆண்டிபட்டிலுங்க. சரி என்ன படிக்கிறீங்க? ஏடிஎஸ். அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சார் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுன்னு சொல்றோம், இன்னும் 3 வார்த்தையை மனப்பாடம் பண்ண தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிறியா? சரி என்ன வேற என்ன சொல்ல போறீங்க? ஃப்ரெண்டை பத்தி ஒரு கவிதை சொல்றேன் சார். அம்மா என்பது கருவறை வரை, காதல் என்பது திருமணம் வரை, நட்பு என்பது கல்லறை வரை. ஏங்கப்பா அருமை. அப்படிப்பட்ட நட்பு தான் கிடைக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பேர் சொல்லுங்க? மோகன்ராஜ் சார். மோகன்ராஜ். அதனாலதான் ஓரமா ஒளிஞ்சு நிக்கிறீங்க. சொல்லுங்க மோகன்ராஜ். நான் ஒரு தத்துவம் பத்தி பேசுறேன். எங்க சார் சொன்னதுல ஒரு இந்த நேரத்துல அதான் சொல்ல விரும்புறேன். துணிந்தவன் கைத்தட்டல் பெறுகிறான், கைத்தட்டா அஞ்சினவன் நினைச்சிருவாங்க. இல்லைங்க சார். பரவாயில்ல இருந்தா பரவாயில்ல. ஆனா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. வாழ்க்கையில நம்ம கைதட்டுற இடத்துல இருக்கிறோமா இல்ல எல்லோரும் கைதட்டக்கூடிய இடத்துக்கு உயர்றோமா அப்படிங்கிறது நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைவேறு உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டுட்டு இருக்கிறோம் கல்லூரி கலாட்டா. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக உலகம் முழுக்க நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க கோடை பண்பலை. இன்றைய தினம் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி வலம் வந்துட்டு இருக்கு நாமக்கல் பிஜிபி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து. இப்ப நம்ம கிட்ட பேசுவதற்காக இந்த கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் முனைவர் வி கவிதா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இங்க ஒரு சூழலை நாங்க இந்த கல்லூரியில பார்க்க முடிஞ்சது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. பொதுவாக இந்த ஃபேக்கல்டின்னு சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எப்போதுமே ஒரு இடைவெளி இருக்கும், ஒரு தலைமுறை இடைவெளி போல இருக்கும். இந்த கல்லூரியில அது இல்லாம இருக்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் ரொம்ப சொல்லுவாங்களே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா நாங்க படிக்கும் போது இப்படி எல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இந்த சூழலை இந்த சூழ்நிலையை கொண்டு வர்றீங்க? இது எந்த விதத்துல மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல கல்விக்கும் தனிப்பட்ட முறையில் வாழ்வுக்கும் மிகப்பெரிய அளவுல உறுதுணையாக இருக்கணும் ஒரு கல்லூரி முதல்வராக நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கல்லூரி படிப்பு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட என்டையர் லைஃப்லயே. இப்போ நமது கல்லூரி வந்து 1999 நாமக்கல்ல ஆரம்பிக்கப்பட்டது. நமது கல்லூரி தாளாளர் டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்கள் வந்து எஜுகேஷன் நாமக்கல்ல முதல்ல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர். இந்த கல்லூரி 30 வருடமா போயிட்டு இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சு 26 வருடம் ஆகிறது. இங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா இங்க சேரக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே வந்து ஒரு அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எஜுகேஷன் முக்கியம் அப்படின்னு இந்த கல்லூரியில சேர்த்து விட்டோம்னா நம்ம குழந்தைங்க எஜுகேஷன்ல முன்னேறி வருவாங்கன்னு நம்பி எங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய கேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரண்டல் கேர் தான். நாங்க வந்து 2வது ஆசிரியர், அதாவது முதல் ஆசிரியர்கள் ஆனா 2வது பெற்றோர்கள். ஸோ அந்த முறையில தான் எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவருக்குமே மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப்பை வந்து குறைக்கிற அளவுக்கு நாங்க கல்லூரியில வகுப்புகள் நடத்தி கொண்டு வருகிறோம். நிறைய அவங்களோட திறமைகளை இம்ப்ரூவ் பண்றோம். அப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ கல்லூரி கலாட்டான்றதே வந்து நீங்க நம்ம கல்லூரியில ஒரு கலாட்டா மாதிரி ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ கல்லூரியில அவங்க வாழ்க்கை எல்லாமே கலாட்டாவா போகணும். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஜாய்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல இருக்கும். இந்த கேம்பஸை சுத்தி பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இந்த மாதிரியான மிக பெரிய பரப்பளவுல கல்லூரிகளே கிடையாது. ஒவ்வொரு கல்லூரிக்கும் இப்போ இந்த நாமக்கல் கேம்பஸ்ல மட்டும் 9 கல்லூரிகள் இருக்கின்றன. அதுல இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒரு பகுதியில் இருக்கிறது. ஒவ்வொரு கல்லூரியினோட கட்டிட அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்டர்நேஷனல் லெவல்ல டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ல நாங்க பண்ணியிருக்கிறோம். ஸோ மாணவர்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு கிரீனரியான ஒரு பசுமையான சூழ்நிலை, ஒரு இங்கே வந்து ஒரு பொல்யூஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த படிப்பு அப்படிங்கிறது டெக்னாலஜி ஓரியன்டான படிப்பு. அதுக்கு நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ், சிறந்த ஆசிரியர்கள், நல்ல திறமையானவர்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா பகுதியிலிருந்தும் நம்ம கல்லூரியை ரீச் ஆகுற மாதிரி பேருந்து வசதிகள் இருக்கின்றன. ஸோ எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா சேலம், திருச்செங்கோடு, அரவக்குறிச்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருந்தும் மாணவர்கள் இங்கு வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். மாணவர்களுக்கும் தனித்தனியான முறையில் ஹாஸ்டல் வசதிகள் உண்டு. ஸோ எங்களோட பேரண்டல் கேர் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறோம். மாணவர்களோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸும் வந்து அவங்க முடிக்கும் போது டிகிரி மட்டும் இல்லாம ஒரு பிளேஸ் ஆகி போகணும். ஈவன் ஒரு ஆண்டர்பிரனராகவும் தொழில் அதிபராகவும் கூட வரணும். எங்களோட டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்கள் வந்து தொழிலதிபர். அதனால மாணவர்களுக்கு தொழில் அமைத்து கொடுப்பதற்கான எல்லா விதமான ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோட அலுமினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு போனவங்க
இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க பெரிய பெரிய துறையில வேலை வாய்ப்பு, அவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கல்லூரி மிகச்சிறப்பாக 26 வருடமாக நடந்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் எங்களோட டாக்டர் பழனிஜி பெரியசாமி, கரஸ்பாண்டன்ட் சார் கணபதி சார், அண்ட் டீன் பெரியசாமி சார், அண்ட் அவர் வைஸ் சேர்மன் விசாலட்சுமி மேம், இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அண்ட் மாணவ செல்வங்கள். இதை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். பிஜிபி இன்ஜினியரிங் காலேஜ்னா நன்றி. அதேங்க அப்பா, மெக்கானிக்கல் எல்லாம் இருப்பாங்க போல இருக்கு டிபார்ட்மெண்ட் பின்னாடி எல்லாம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம், நன்றி. எதிர்காலத்துல ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு ஆகச்சிறந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துல எது அப்படின்னா அது கல்வி என்ற ஒன்றால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கறதான் ஒரு நிகழ்வு எடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம தோழிகள் கிட்ட பேச போறோம். உங்க பேர் சொல்லுங்க. பிரபா சார். பிரபா, சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரி, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுவீங்க? நான் வந்து என்னோட இலக்கை பத்தி, ட்ரீமை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இப்ப இருக்க காலகட்டத்துல தொழில்நுட்பம் அப்படிங்கறது வந்து மிகச்சிறந்த இடத்தை பிடிச்சிருக்கு. மருத்துவத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்கு. ஒரு சாதாரண நம்ம பாக்கெட்ல வைக்கிற மொபைல் போன்ல இருந்து மெடிக்கல் டிவைசஸ் வரைக்கும் எவ்வளவு வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து என் மனசுல வந்து ஆழமான தாக்கத்தை ஏற்படுச்சு. அதனாலதான் வந்து இந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ண எனக்கு ரொம்ப காரணமா இருந்துச்சு. இப்ப நாளைக்கு ஏதாவது உலகத்துல ஏதாவது தகவல் வேணும்னா ஒண்ணும் இல்ல, இவங்க கிட்ட கேட்டா சொல்லிடுறாங்க, சார் இப்படிதான் சார் இப்படிதான் சார் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா சார். ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. சண்முகப்பிரியா சார். சண்முகப்பிரியா, மைக்கெல்லாம் தரமாட்டோம் உங்களுக்கு. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறேன் சார். ஆனந்த யாலை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மலை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புல்லில் முறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மலை துளி கூட்டுகிறாய். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப அழகா பாடின தோழிக்கு நன்றி சொல்லிடுவோம். நிகழ்வு உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கல்லூரி கலாட்டா. 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி. இன்று தினம் வலம் வந்துட்டு இருக்கு நாமக்கல் பிஜிபி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து. கல்லூரி வளாகத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகாக பூக்கள் புன்னகைக்கக்கூடியதை பார்க்க முடியுதுங்க. அதாவது நீண்ட நாட்களாக எனக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, சின்ன பையனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வாடாமல்லி அப்படிங்கிற பூவை பார்த்தது. அதுக்கு பிறகு பெரும்பாலான இடங்கள்ல பார்த்தது இல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது இருக்கு. இந்த கோழிக்கொண்ட பூ இருக்கு பாருங்க, மாலையில பாக்குறதோட சரி, ஆனா இங்க பார்க்கும்போது கல்லூரி முழுக்க அதுதான் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கு இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது. மீண்டும் அந்த பழைய கால நினைவுகள் இந்த மாதிரி திரும்பி வருகிறது. அதுக்காக வயசாயிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இங்க ஒரு சுவாரஸ்யம் நடந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, தம்பி நீங்க என்ன பேச போறீங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் இருந்தாரு. தம்பி சொல்லுங்க, நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சார் நான் ஸ்டாஃப் சார் அப்படின்னாரு. அச்சோ சார், பசங்க கூட நிக்காதீங்க, சின்ன பையன் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னும். அவர்கிட்ட தான் பேச போறோம். சார் சொல்லுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹச்ஓடி திரு கார்த்திக் அவர்கள். ராயல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். அப்படிதான் சொல்லணுமோ? கண்டிப்பாக சார். சாரி சார், தெரியாது சார், இது எழுதப்படாத விதி. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. என்னதான் வந்து சென்னையில கோயம்புத்தூர்ல லீ மெரிடியன் ஹோட்டல்களும் தரணி சுகர்ஸ் அந்த மாதிரி சாம்ராஜ்யங்களும் கட்டியா இருந்தாலும் ரூரல் ஏரியால இருக்க மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இங்க கல்லூரி ஆரம்பிச்சு நம்ம பிறந்த மண்ணில் கல்வி சேவை செய்யணும் அப்படின்னு எங்க நிறுவன தலைவர் வந்து இங்க இந்த தொண்டு ஆட்டிட்டு இருக்காரு. ஸோ நம்ம கல்லூரியில நம்ம 26 வருஷம் ஆயிடுச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி. எவ்வளோ 1000 மாணவர்கள் வெளியே படிச்சுட்டு போயிருக்காங்க. நான் சேவையில கிடைக்கிற நிறைவு வேற எதுலயும் இருக்காது. இந்த குழந்தைங்களுடைய உற்சாகம், இவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது வர்ற அந்த சந்தோஷம் வேற எதுலையுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய எங்களது நிறுவனருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம்னு விரும்புறோம். பிஜிபி தர்பாரின் மன்னனே, தங்க மகனே, எங்களுக்கு படிகளுக்கும் அருணாச்சல ஈசனே, எங்களை வாழ வைக்கும் தர்மத்தின் தலைவனே, எல்லோரையும் வழிநடத்தும் சிவாஜியே, படித்தவர்களின் படையப்பாவே, உழைப்பாளிகளின் ஊர்காவலனே, துடிக்கும் கரம் கொண்டவனே, நீ ஒரு அரிய முத்து, எங்களின் பொக்கிஷமான சொத்து, எங்களின் எஜமானே, ஓய்வில்லாமல் உழைக்கும் எந்திரனே, ராஜாதி ராஜனே, சாந்தமாய் இருக்கும் போது நீ மாணிக்கம், பொங்கி எழும்போது நீ பாஷா, சவால்களை சந்திக்கும் போது மாவீரன், 1000 ஜென்மங்கள் எடுத்தாலும் உங்களோடு பயணிப்பது நாங்கள் பெற்று வந்த வரம், முள்ளும் மலரும் நிறைந்த பாதையினிலே அன்புக்கு நான் அடிமை என்பது போல்
கழுகு பார்வையுடன் நெஞ்சில் வெற்றி தீ கொண்டு 3 முகம் கொண்டு சிவப்பு சூரியனாய் வாழும் எங்கள் பேட்டையின் முதல்வனே, எங்களை காக்கும் வேட்டையனே, நீங்கள் என்றும் இந்த கல்வி சேவையை இன்னும் 100 ஆண்டு காலம் நீடூடி வாழ்ந்து இந்த மாணவர்களுக்கு இந்த சேவையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்க திரைப்படம் நிறைய பார்த்துக்கலாம், அடிக்கும் போதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க நிறைய. ரொம்ப மகிழ்ச்சியை கார்த்திக். நன்றி 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 நன்றி. தொடர்ந்து மாணவர்கிட்ட பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராகுல். ராகுல், என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஏடிஎஸ். சரி, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசலாம்னு இருக்கேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸ்டாக் மார்க்கெட்டோட எந்த நாலேஜுமே இல்லை. முக்கியமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் யாருக்குமே இந்த நாலேஜ் இல்லை. இந்த நாலேஜ் இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்தால் பிஃபோர் இன்ஜினியரிங் முடிச்சா எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இது எப்படி இப்போ இன்ஜினியரிங்கு ஷேர் மார்க்கெட்டு என்ன சம்பந்தம், எப்படி அது ஒத்து வரும்? ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு இயரும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் 4 இயர்ஸ் அவன் படித்து முடிக்கும் போது அது ஒரு பிக் அமௌண்ட்டாக அவனுக்கு கிடைக்கும். அதை வச்சு அவன் ப்ராஜெக்ட்ஸ் தொழில் பண்ணிடலாம், தொழிலதிபராகிடலாம். சூப்பர் ஐடியாப்பா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். உங்க நண்பர்கள் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி நான் எந்த நல்ல வழி காட்டுறது மட்டும்தான் ஏன் வேலை சார், நல்ல வழியில ஃபாலோ பண்றது அவங்க வழி அப்படின்னு சொல்றீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா ரொம்ப நல்ல விஷயம், சமீபத்தில் தான் நானும் கேள்விப்பட்டேன். நன்றி நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. மறுபடியும் எங்கடா சார் பேசுறீங்க? தீபக். மறுபடியும் உங்க கூட தான் பேசுறேன்னா பாரு, இங்கிட்டு பார்த்தா தீபக், இங்கிட்டு பார்த்தா தீபக், சுத்தி பார்த்தாலும் தீபக்கா இருக்கிறாரு. எங்க இருந்து வரேன் கேட்க தோணல சார். மறந்துட்டா? சரிப்பா, எங்க இருந்து வர? இப்ப கேட்டேன் வரேன் சார். இந்த கேள்வி எதுக்கடா கேட்க சொன்னேன்? யோசிச்சிருந்தேன் சார். இப்படி ஒரு கவுண்டர் கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருந்தாங்க சார் அப்படிங்கிறீங்களா? சொல்லுங்க சார். முதல்ல அம்மா பத்தி மட்டும் சொன்னேன், இப்ப அப்பா பத்தி சேர்த்து சொல்லிடலாம். ஏன் அப்பா போன் பண்ணாரா? வீட்டுக்கு வாத்தங்க அம்மா பத்தி மட்டுமா கவிதை சொல்ற அப்படின்னாரா? அப்படியே சார் கோச்சுப்பாங்க இல்ல. அதனால அம்மாவின் அன்பு கடலுக்கு வரும் கரையலை போன்றது, அப்பாவின் அன்பு கடலுக்கு நடுவில் இருக்கும் அலையை போன்றது, வெளியே தெரியாது. இப்ப அம்மா கேட்டிருப்பாங்களே, என்ன முதல்ல சொன்ன, இப்ப உங்க அப்பாவை உயர்வா சொல்றேன்னு அம்மா கேட்பாங்களா? என்ன சொல்லுவீங்க? 2 பேர் விஷயத்தை இன்னொன்று வச்சிருக்கேன் சார். அப்படியா? என்ன எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறியா? சரி சொல்லு. பேசாமல் பேசினாலும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமலே புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. இப்ப அம்மா பத்தி சொல்லிட்டீங்க, இப்ப அப்பா சொல்லுவாரு. என்ன இருக்கு? கேட்டாலும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அப்பா. இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சில இருப்பாங்களே. தவிர்த்துக்கலாம் சார். தவிர்த்துக்கலாம் சார். தவிர்த்துக்கலாமா? ஏன் தவிர்த்துக்கலாங்கிறீங்க? தம்பி ஆகாது சார், தவிர்த்துக்கலாம். எல்லா அண்ணனுக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. சரி, இப்ப அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, தம்பி சொல்லுங்க. தம்பி திரும்ப என்கிட்ட தான் நீங்க வந்து பேசுறீங்க. என்னப்பா எங்க பக்கம் திரும்பினாலும் இருக்கு, நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோம்? சரி சொல்லுங்க. நீங்க ஒரு விலை 1 ரூபாய்க்கு கீழே கூட ஷேர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்க சேவிங்ஸ்ல இருக்கிற 1 ரூபாவோ 10 ரூபாவோ 50 ருபீஸோ நீங்க ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன் ஃபியூச்சர் அது ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். ஸோ அந்த ஸ்டாக் அந்த பிரைஸ் நிறைய மார்க்கெட்டோட இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பண்ண கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க அதை ட்ரேட் பண்ணும்போது தான் கவனமா இருக்கணும். நீங்க லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அவ்வளவு கவனம் தேவையில்லை. அதாவது ஒரு ப்ரிடிக்ஷன், இப்போதைக்கு நம்ம காலேஜோட சுகர் ஃபேக்டரியும் இதுவும் என்எஸ்சியில் இருக்கு. அந்த இதை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கூட 5 வருஷமா எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஆனா ஒரு நாள் ஒரு குட் ஐடியா இது பண்ணும்போது அந்த ஷேர் வேல்யூ ஏறும். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. கிருத்திக் ராஜா. மறுபடியும் வேண்டாம் தான் சார். தம்பிகளா அங்க பாருங்க தம்பிகளா, எல்லாரும் இப்படியே சொல்லாதீங்க தம்பிகளா. சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? சார் நான் இன்னொரு பாட்டு பாட போறேன். என்ன தம்பி இவ்வளவு உயரமா இருக்கிறா? அண்ணாந்து பார்க்க வேண்டியதா இருக்கடா தங்கம். சார் நீங்க வளருங்க, நல்லா ஹாலிக்கு புதுசா சாப்பிடுங்க. சரி சாப்பிட்டுருவோம். சொல்லுங்க. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவுமுண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு, எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லே வா காலம் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரம், என்னும் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும், உண்மை வழி நீ நடந்து போவதுதான் வாழ்வினரம், அன்புன் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடி தரம், தேடல் இல்லாத உயிர் உண்டோ சொல்லம்மா, எல்லை இங்கில்லே அதை தேடு கண்ணம்மா.
நன்றி. வாழ்க்கையில தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு மிக முக்கியமானதை பாடல் வழியா சொல்லியிருக்கிறாரு. நிறைவது உங்கள் கொடைக்கானல் பண்பு 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கல்லூரி கலாட்டா. தொடர்ந்து நினைந்திருக்கலாம். 5 நாம கேட்டு இருக்கிறோம் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு சாமா பாட்டானோ நம்ம நிறைவு பண்ண போறோம். யார் பாடுறீங்க? பாருங்க. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாதம் வைக்க நேசம் வைக்க தோலை நொண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இல்லை. உள்ள மட்டும் நானே உதிர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு தினமுட்டின்மே பாரு நண்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நானே காட்டுக்குயிலே மனசுக்குள்ள பாட்டுக்கு என்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கட்டி கட்டு ஆடத்தான். இந்த மகிழ்ச்சியோட நிறைவுக்கு வருகிறது இன்றைய தினம் கொடைக்கானல் பண்பு 100.5 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி. இன்றைய தினம் நாமக்கல் PGP பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து மாணவ செல்வங்களை சந்தித்த மணமகளோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். நன்றி, வணக்கம் நேயர்களே.